ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, செந்தில் ஆண்டவருக்கு, மருதமலை முருகனுக்கு, சாமிமலை முருகனுக்கு, திருத்தணி ஆண்டவனுக்கு, அந்தனுக்கு, கடம்பனுக்கு, வேலனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடுமனுக்கு, சம்காரனுக்கு, ஓம்ஸ்ரீ குலதெய்வனுக்கு, சிங்கார வேலனுக்கு. சூர்யா, நீ எப்படா எப்ப சாமி மாலை போட்டீங்க? ஐயா பெரிய சாமி, நான் குருசாமி. காலையிலே மாலை போட்டேன். ஐயா சாமி வந்து கன்னிசாமி. இப்பதான் மாலை போட்டு விட்டேன் ஐயா சாமி. முருகனுக்கு முருகா. தங்கச்சி சாமி சொல்லுங்க. தீபத்தை ஏத்துங்க. ஆகட்டும் சாமி, ஆகட்டும் சாமி. அப்படியே செஞ்சிருங்க சாமி. முருகா, உன்னை மனசார வேண்டிக்கிட்டு மாலை போட்டிருக்கிற இந்த கன்னிசாமிய உன் சன்னதிக்கு வந்துட்டு திரும்புற வரைக்கும் நீதான்ப்பா அவரை பத்திரமா சுத்த பத்தமா பாத்துக்கணும். பழனி ஆண்டவா, திருச்செந்தூர் ஆண்டவா, அப்பா முருகா, என் புள்ள உன் இல்லத்துக்கு நல்லபடியாக வந்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வரணும். நீ தான் துணையாக இருக்குன்னு எம்பெருமன் ஆண்டவா. பூம்பாரே ஓம்ஸ்ரீ குலதெய்வ முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடுமனுக்கு, சம்காரனுக்கு, முருகனுக்கு, ஆண்டவருக்கு, மருதமலை முருகனுக்கு, சாமிமலை முருகனுக்கு. பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டு வரேன். பஞ்சாமிரதம் என்னமா அவ திடீர்னு இப்படி மாலை போட்டுட்டு போயிட்டு இருக்கா? என்னமா அர்த்தம்? என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம். மாலை போடுறது நல்ல விஷயம் தானே. ஆனா ஏன் பையன் எப்ப இப்படி எல்லாம் மாறினா மாலை போடுறதுக்கெல்லாம்? என்னது? என்னவோ இப்பதான் யோசிச்சு ஏதோ உருப்படியா பண்ணிருக்கான். ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போட்டோம். ஏமா, நான் மாப்பிள்ளை நைஸா பேச்சு கொடுத்து சக்கரை பொங்கல் ஆட்டை போட்டு தரமா? என்ன பண்ணி என்ன நடக்குது இந்த வீட்டுல? என் கண்ணே என்னால நம்ப முடியலையே. என்னம்மா சிரிக்கிற? திடீர்னு சூர்யா மாலையை போட்டுட்டு வந்து நிக்கிறான். சாமி சாமிங்கிறான். எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் தாங்க ஐயா மாலையை போட்டு விட சொன்னேன். எனக்கு அதெல்லாம் புரியுது. அவன் வேற எங்க போய் இதெல்லாம் பண்ண போறான். ஆனா திடீர்னு இப்ப எதுக்கு அவனுக்கு மாலெல்லாம் போட்டு விட்டுருக்கேன் ஒன்னும் புரியலையே. எல்லாம் காரணமா தாங்க ஐயா. அம்மா அந்த போட்டோவை கிழிச்சாங்கல்ல, ஆமா. உடனே அவரத பார்த்துட்டு அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறேன், இன்னைக்கு நான் குடிச்சே தீருவேன், குடிச்சிட்டு போய் சண்டை போட போறேன்னு ஒத்த கால்ல நின்னாரு. நானும் எவ்வளவோ சொல்லி கேட்டு பார்த்தேங்க ஐயா. இத்தனை நாள் குடிக்க விடாம காப்பாத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டா எல்லாமே கெட்டு போயிரும்னு எனக்கு ஒரு பயம் வந்தது. அதுக்குள்ள இவர் விவேக் அண்ணனுக்கு போனை போட்டு சரக்கு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. விவேக் அண்ணனுக்கு கால் பண்ணி அவரை மாலையை வாங்கிட்டு வர சொல்லி டக்குன்னு மாலையை போட்டு விட்டாச்சு. ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா உனக்கு எப்படி திடீர்னு இந்த யோசனை வந்துச்சு? காலையில நம்ம கல்யாணம் அண்ணன் மாலை போட்டிருந்ததை பார்த்தேன். கேட்டதுக்கு பல வருஷமா மாலை போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் அவரையே குருசாமி ஆக்கி மாலையை போட்டு விட சொல்லிட்டேன். சூப்பர்மா, சரியான நேரத்துக்கு சரியான விஷயத்த பண்ணிருக்க.